அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல பல பொன்னான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சூரியன் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுகத்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. ஆனால் பெரும்பாலும் தைரியஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். எனவே தைரியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பால் அனைத்திலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் சுகஸ்தானத்தில் நுழைந்தவுடன் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மாதுர்காரகனாகிய சந்திரனும் இந்த வேளையில் சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார். மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஆகிய 2 கிரக நிலைகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அருமையான பொன்னான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனும் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சனியும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உறுதியாக தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று உறுதிப்படுத்துவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் வீற்றிருக்கிறாருங்க. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே குருவினுடைய வக்ரமும் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமோகமான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. இது மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் கேது இருந்தாலும் சுப விரயம் அதிகரிக்கும். கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக செவ்வாய் வீற்றிருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்பத்திற்கு சனி சுக்கிரன் சூரியன் குரு சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது ராகுவும் யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் மிகுந்த மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய திருப்திகரமான சூழலில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பல மடங்கு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன. எனவே உறுதியாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகமும் உண்டு. பண பிரச்சனைகள் பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் பிறக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகளின் கல்வியிலும் எதிர்கால நலனையும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறதுங்க. நீண்ட வருடங்களாக தடைபட்டிருந்த பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தாய் வழி உறவு முறைகளிடம் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பான மகிழ்ச்சியும்
முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் என அனைவரும் உங்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த காரியத்தை நினைக்கிறீர்களோ அதை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அவற்றை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் திருப்திகரமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான அதிருப்திகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளை கூட சுமூகமான முறையில் தீர்த்து வைப்பதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு என்பது இந்த தருணத்தில் தகரமும் தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான யோகங்களை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. ராகுவும் யோகஸ்தானமாகிய 6ல் நிலை கொண்டிருப்பதால் நியாயமற்ற போட்டிகள் முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் சக பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நிதி சார்ந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியுடன் இணைந்திருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்த அவற்றை கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்துக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் உண்டுங்க. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு துலாம் ராசிக்காரர்கள் பணியாற்றுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்களும் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பாராத பல நன்மைகள் இந்த தருணத்தில் கட்சியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உழவர் திருநாள், பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருவதால் இரட்டிப்பான மகிழ்ச்சி விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அசூர முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நேரத்தில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.